கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து ஒரு மண்டலம். விரதம் இருந்து ஐயப்பனை வழிபடும் பக்தர்கள் கருப்பு ஆடை அணிவதற்கு ஒரு பரம்பரை கதை கூறப்படுகிறது. ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை அவரின் கர்மப்படி தண்டிக்கச் செல்லும் போது வழியில் தர்மசாஸ்தாவான ஐயப்பன் அவர் முன் நின்றார். என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள்? அவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்ட முடியாதா என்று கேட்டார் ஐயப்பன். அதற்கு சனீஸ்வரர், எனக்கு ஏழை பணக்காரன், பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்று வேறுபாடு இல்லை. 7:30 சனி நேரம் வரும்போது பாகுபாடு இல்லாமல் தண்டனை வழங்குவது எனது தர்மம். மனிதர்கள் செய்கிற கர்ம வினைகளுக்கேற்ப தண்டனைகள் வருகின்றன என்று கூறினார். சனீஸ்வரரின் வார்த்தைகளில் திருப்தியடைந்த ஐயப்பன், சரி, இனிமேல் நீ தரும் தண்டனைகளை முதலில் என்னிடம் சொல். அந்த தண்டனைகளை என் பக்தர்கள் ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்கும்படி விரத முறைகளை ஏற்படுத்துகிறேன் என்றார். அதற்கு சனி பகவான் ஆச்சரியத்துடன், நான் கொடுக்கும் தண்டனைகளை ஒரு மண்டல நேரத்திலேயே எப்படி முடிக்க முடியும் என்று கேட்டார். அப்பொழுது தர்மசாஸ்தா புன்முறுவலுடன், என் பக்தர்கள் மண்டல விரதத்தில் ஒருவேளை சாப்பாடு மட்டும் உண்டு, தரையில் படுத்து தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து எப்போதும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஜபித்து காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள். மேலும் உனக்கு பிடித்த கருப்பு நிற ஆடைகளை அணியச் செய்வேன். காலணிகளை அணிய முடியாது, முடி திருத்த மாட்டார்கள். துளசி மாலை அணிந்து சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் தனிமையில் இருப்பார்கள். அதிகாலும் மாலையும் குளிர்ந்த நீரில் நீராடி சுத்தத்தை காக்க வேண்டும். அனைவராலும் சுவாமி என்று மரியாதைக்குரியவர்களாக அழைக்கப்படுவார்கள் என்றார் ஐயப்பன். அதற்கு சனீஸ்வரர் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார். அதன் பிறகு இன்று வரை மண்டல விரதம் மேற்கொள்ளும் ஐயப்ப பக்தர்களிடம் சனி பகவான் தனது கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மைகளையே வழங்கி வருகிறார். அதற்காகத்தான் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடையை அணிகிறார்கள் என்று நம்பப்படுகிறது.